நீல நிறத்தொடர். முன்னுரை. ஒரு நீண்ட அனுபவத்தை, தன்னுடைய பயணத்தை ஒரு தியான செயல் வடிவத்திலிருந்து இதை எல்லோரிடமும் தெரியப்படுத்த வேண்டும். இது காலத்தின் கட்டளை. காலத்தின் ஆணையை நிறைவேற்றவே இந்த புத்தகம். இந்த புத்தகத்தை படிக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான புரிதல்கள் ஏற்படும். அந்த புரிதல் உங்களுக்கு ஒரு அனுபவமாக மாறும். அந்த அனுபவம் ஒரு பயணமாகத் தொடரும். அந்த தொடர்வது பல இரகசியங்களை உங்களுக்குள்ளே ஒரு விவாதத்தை ஏற்படுத்தும். அந்த விவாதம் இந்த உலகம் உருவானதைப் பற்றி, அதை ஊடுருவி, அதற்கு உள்ளே நாமா, இல்லை அதற்கு வெளியிலே நாமா, அதை தெளிவுபடுத்த இந்த புத்தக எழுத்து தொடர்கள் உங்களுக்கு உதவியாக இருக்கும். உள்ளே செல்வோம். கருங்குழி தொடர். இந்த உலகம் முதல் முறையாகத் தோன்றுவதற்கு முன்னால் இந்த உலகத்திற்கு ஒரு பெயர் இருந்தது. அந்த பெயர் என்னவென்றால் கருங்குழி என்று சொல்வார்கள். கருங்குழி என்றால் நம் பயன்படுத்த முடியாது அந்த இடத்தை. என்ன ஆராய்ச்சிகள், நீங்கள் எத்தனை ஆண்டுகள் கழித்து இதை ஏற்றுக்கொண்டாலும் சரி ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் சரி, அதைப் பற்றி ஒன்றுமில்லை. எமக்கு இந்த உலகத்திலே தந்தை என்று சொல்லக்கூடிய பதஞ்சலியோ சிவனோ ராமனோ கிருஷ்ணனோ அவன் வாயிலிருந்து அவனிடமிருந்து காட்டிக் கொடுக்கப்பட்ட செயல். நீங்கள் எம்மை விட்டுவிடுங்கள், ராமனையும் சிவனையும் ஏற்றுக்கொண்டால் அவனால் இந்தச் செயலை நான் உரைக்கிறேன். இது என்னுடைய கருத்து அல்ல, சிவனுடைய கருத்து, ராமனுடைய கருத்து, கிருஷ்ணனுடைய கருத்து, பார்வதியுடைய கருத்து, ஒட்டுமொத்தமான சித்தர் குலத்துடைய கருத்து, ஒட்டுமொத்தமான நாக சமூகத்துடைய கருத்து, ஒட்டுமொத்தமான சக்தி படைத்த இறைவன் என்ற தோற்றத்தில் இருக்கிற அத்தனை பேருடைய கருத்துதான் இந்த கருத்து. இந்த கருங்குழி என்பது ஆகாயத்திற்குள் ஒரு வெற்றிடமாக இருக்கும்போது, ஒரு இடம் கருங்குழியாக இருக்கும்போது ஒரு பெரும் செயல் வடிவத்தில் தோற்றி வைக்கப்பட்டது. அது எப்படி தோற்றுவிக்கப்பட்டது, அதற்கும் நம் உடலுக்கும் எப்படி தொடர்பு படுத்தப்படுகிறது என்றால், சலனமற்று அந்த கருங்குழியாக இருக்கும்போது, எதுவுமே இல்லாத தன்மையில் ஒன்று கிடக்கும்போது, ஒரு பொருளாக இருக்கும்போது அந்த பொருளுக்குள்ளே ஒரு சுழற்சி, அந்த சுழற்சி என்பது அசைவில்லாத பேரமைதியாக ஒரு சுழற்சியில் ஒரு பெரிய இயக்கமாக நடக்கிறது. அந்த இயக்கம் கருங்குழியில் ஒரு மாற்றம் ஏற்படுகிறது. கருங்குழியில் என்ன மாற்றம் ஏற்படுகிறதென்றால், அந்த கருங்குழியில் ஒரு சுழற்சி ஏற்படும்போது முதல் முறையாக ஒரு நீல வண்ணம் தோன்றுகிறது. அந்த நீல வண்ணத்திற்குள் அந்த கருங்குழி தன்மை மாறப்படுகிறது, கருங்குழி அணைக்கப்படுகிறது. அந்த கருங்குழியுடைய செயல் எல்லாமே, அந்த தன்மை எல்லாம் வெளியேற்றப்பட்டு அது ஒரு நீல நிறமாக மாறத் தொடங்குகிறது. நீல நிறமாக மாறியதற்குப் பிறகுதான் ஒரு வெப்பச்சலனமாக, ஒரு குளிர்ந்த தன்மையான இரண்டும்தான் அந்த கருங்குழியை மாற்றுவதற்கான காரணமாக இருந்தது. அந்த இரண்டு தன்மையும் மறைந்திருந்தது, பிறகு வெளிப்பட்டது. அதுதான் நம்முடைய சுவாசக் காற்று மறைந்திருந்தது, முதல் முறையாக ஆகாயத்தில் மறைந்து, உள்பக்கமாக ஒரு கருங்குழியிடம் ஜடமாகவே இருந்து உள்ளுக்குள்ளேயே புழுங்கி புழுங்கி, ஒரு கருமேகம் பல ஆண்டுகளாக மழை பொழியாமல் அசைவற்று ஜடமாக இருந்தால் எப்படி இறுக்கமாக இருக்குமோ, அது ஒரு நாள் ஒரு உயிர் சக்தி ஈர்த்தால் சலனம் ஏற்பட்டு கருமேகம் மழையைப் பொழிகிறது. அதுதான் ஒன்றும் இல்லாத இடத்தில் ஒரு சலனம் ஏற்படும். ஒன்றுமே இல்லாத செயலில் ஒரு வேலை நடக்கும் என்பதுதான். அதே மாதிரிதான் அந்த கருங்குழியில் தொடர்ந்து அந்த செயல் வடிவத்தில் இரண்டு வடிவம் உள்ளுக்குள்ளே இருந்து ஒரு வேலை நடக்கிறது. காற்றாக, ஒரு வெப்பமாக, ஒரு குளிர்ந்த தன்மையில் இருக்கிற ஒரு காற்று வேலை நடக்கும்போது அந்த கருங்குழியின் தன்மை மாறி நீலமாக மாறி அது இரண்டும் வெளியில் காட்சிக் கொடுக்கிறது. இரண்டும் வெளியில் வந்து ஒரு பெரிய செயலாகத் தொடங்குகிறது. அந்த செயலுக்குப் பெயர்தான் குண்டலினி சக்தி என்று சொல்வார்கள். இந்த இரண்டு சக்தியும் பிரியாமல் ஒரே சக்தியாக, வெப்பமும் அந்த குளிர்ந்த தன்மையும் இரண்டும் சேர்ந்து வெளியில் வந்து அந்த நீல நிறம் தோன்றியது. அந்த நீல நிறம் தோன்றுவதற்கு காரணமாக இருந்தது இது இரண்டும். இதற்குப் பிறகு அது வெளியில் வருகிறது. வெளியில் வந்து ஒரு பெரிய பணியில் ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்தார்களென்றால் ஒரு ஆண் குழந்தையோ பெண் குழந்தையோ உருவாக்குகிறார்கள். அந்த மாதிரி இந்த குளிர்ந்த தன்மையும் இந்த வெப்பத்தன்மையும் சேர்ந்து படைப்போட தத்துவத்தில் பல உயிர்கள் அந்த நீல நிறத்திலிருந்துதான் வரப்பட்டது.
எங்கள் அப்பா சிவன் சிவன் என்று ஓடுகிறார்களே, அத்தனை பேரும் அந்த படைப்பு எல்லாமே, அந்த உயிர்த்துளிகள் எல்லாமே அங்கிருந்து உருவாக்கப்பட்டதுதான். அப்போது இரண்டு சக்தி ஒன்றாக சேர்ந்து ஒரே மையத்தில் இருந்தால் அதற்கு பெயர் குண்டலினி என்று சொல்வார்கள். அந்த இரண்டும் சேர்ந்தே எப்பொழுதும் இருக்கிறது. அதெல்லாம் சேர்ந்து இருப்பதுதான் ஆவுடை லிங்கம். தனித்தனியாயிருந்தால் வேற தன்மை. ஒரு ஆண் ஒரு பெண் இரண்டும் சேர்ந்து விட்டால் குண்டலினி சக்தி, பிரம்மாண்டம். அந்த லிங்கம் குண்டலினி சக்தி அது படைக்கும். அது ஒரு பெரிய தன்மையை, பெரிய ஆற்றலை உருவாக்கும். காசியில் இருக்கிற லிங்கமாக இருக்கட்டும் அல்லது எங்கு சிவலிங்கம் சேர்ந்து இருந்தாலும் இதுதான் தன்மை, இதுதான் படைப்பின் தத்துவம். அப்போ வெளியில் வந்து அந்த இரண்டு தன்மையும் செயல்படத் தொடங்கும்போது அதற்குள் பலாயிரம் உயிர்த்துளிகள் தோற்றி வைக்கப்படுகிறது. பல செயல்கள் அதிலிருந்துதான் படைப்போட தத்துவங்களில் ஆகாயத்தில் பெரிய மாற்றத்தைக் கோள்களை, செயல்களை, வடிவத்தை எல்லாமே அதிலிருந்து தோற்றுவிக்கப்படுகிறது. அதற்குப் பிறகு சேர்ந்து இருப்பது இரண்டும் பிரிந்து செயல்படத் தொடங்கியது. ஒன்று சந்திரனாகவும் மற்றொன்று சூரியனாகவும் தொடங்கியது. இதற்குப் பிறகுதான் ஒரு இயக்கம் தொடங்கியது. இதற்கு முன் எப்படி இருந்ததென்றால் ஒரு இயக்கமாக இல்லை. நீங்கள் உணர்ச்சி என்று சொல்லக்கூடிய உற்பத்தியாகப்படுகிறது. காலம் என்று சொல்லக்கூடிய, நேரம் என்று சொல்லக்கூடியது உருவாகவில்லை. சந்திரனும் சூரியனும் பிரிந்ததற்குப் பிறகு காலமாகவும் நேரமாகவும் மாறுகிறது. அப்போ இரண்டு பேரும் சேர்ந்திருந்து படைத்து, தனித்தனியாக இரண்டு பேருமே நானும் பிரம்மாண்டம் நீயும் பிரம்மாண்டம் தனியாக இருந்து ஒரு பெரிய பணி செய்வோம் என்பதுதான் அந்த சுழற்சி உருவானது. இப்போது மேலே ஆகாயத்தில் அவ்வளவு பெரிய சுழற்சியை உருவாக்கிவிட்டு அந்த தன்மையிலிருந்து அதனுடைய தாக்கத்தில் ஒரு பூமி மண்டலம் உருவாகிறது. பூமி நீங்கள் நினைக்கிற மாதிரி வட்டமாக ஒரு சுழற்சியாக, சுழற்சி என்பது சுழல்வது, இந்த சுற்றுவது என்பது அந்த சூரியன் சந்திரனுடைய தன்மையில் இது நடக்கப்படுகிறது. இந்த இயக்கம், சுழற்சி கிடைக்கப்படுவதற்கு முக்கியமான காரணம் இதுதான். அப்போ மேலே தோற்றுவிக்கப்பட்டதற்குப் பிறகு கீழே ஒரு செயல் உருவாக்கப்படுகிறது. இதே தத்துவத்திற்குள் ஒரு மனிதன் உருவாக்கப்படுகிறான். இப்போ மனிதனுக்குள்ளே நான் வந்து விடுகிறேன். மனிதனுக்குள் எத்தனையோ ஞானிகள் இருக்கிறார்கள். சில ஞானிகள் பெரும் அனுபவத்தை பெற்றுவிட்டு அடுத்த கட்டத்திற்குப் போக முடியாமல் தடுமாறிப் போய் விழுந்து விடுவார்கள். அதனால்தான் எல்லா குறிப்புகளிலும் சொல்வார்கள், கருங்குழியில் விழுந்து விடாதே, கருங்குழியில் போய்விடாதே, கருங்குழியில் விழுந்தால் உன்னைக் காப்பாற்ற முடியாது. என்னிடம் என்ன சொல்லி இருக்கிறார்களென்றால், கருங்குழியில் யார் விழுந்தாலும் அவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்காதே, வாய்ப்பு கொடுத்தால் திருப்பி அவர்களை எடுத்துக் கொண்டு வர முடியாது. ஏனென்றால் அவன் பெற்றது அனைத்தும் அங்கே அவன் தொலைக்கிறான். அப்போது அந்த வாய்ப்பை இந்த பிறப்பில் கொடுக்க முடியாது, அடுத்த பிறப்பில்தான் அதைப் பற்றி நாம் பார்க்க முடியும். அதனால் கருங்குழியில் விழுந்தவர்களை திருப்பியும் ஒரு ஞானி மீட்டெடுத்துக் கொண்டு வரமாட்டார். அவருக்கு அடுத்த பிறப்பைதான் உருவாக்கிக் கொடுக்க பார்ப்பாரே ஒழிய அந்த செயலில் இருந்து எதுவும் செய்ய முடியாது. உடலுக்குள் ஒரு மனிதனுக்கு இங்கு படைப்போட தத்துவத்தில் கீழ் மூலாதாரம் என்று இடுப்பை சொல்கிறார்கள். இந்த இடுப்பு மையத்தைதான் பூமி என்று அழைக்கிறார்கள். இந்த தலையைதான் ஆகாயம் என்று அழைக்கிறார்கள். அந்த மூலாதாரத்தை பூமி என்று அழைக்கிறார்கள் பெரும் ஞானிகள். நம் அனுபவத்தில் இங்கிருந்து கீழே இருந்து ஒரு பணி செய்து மூலாதார சக்கரத்திலிருந்து மேலே போய் இதயத்தில் ஒரு பெரிய மையத்தில் வேலை செய்து மேலே அவன் கழுத்துக்கு மேலே வேலை செய்யப் போகும்போது இந்த கண்களின் புருவ மத்தியில் இந்த சுவாசத்தின் இடது வலதாக இங்கே பிரியும். சுவாசம், இந்த புருவ மத்தியெல்லாம் ஒரு முக்கியமான ஜங்ஷன், ஒரு முக்கியமான இடம். இந்த செவி எல்லாம் நரம்பு மண்டலத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியமான இடம், ஞானத்துக்கு ரொம்ப முக்கியமான இடம். மூக்கு துவாரம், இரண்டு காது, வாய், இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஞானத்திற்கு முக்கியமான இடம், ஞானத்தோட பெரிய மையம் என்று சொல்லக்கூடிய இடங்கள். அப்போ இந்த செயல் வடிவத்திற்குள் ஒருவன் மேலே போகிறான். மேலே போய் தொடர்ந்து இந்த தலைப்பகுதிக்குள், உள்ளுக்குள்ளே இந்த கருவளையம், இந்த கண்ணினுடைய நடுமையம் இருக்கிறதல்ல கருப்பு, அதுதான் கருங்குழி என்கிறார்கள். அதுதான் முதல் முறையாக உலகத்தில் தோற்றி வைக்கப்பட்டது. அதுதான் அந்தக் கண்ணையே எதைச் சொல்கிறார்களென்றால் ஆகாயம் என்று சொல்கிறார்கள். இந்த கண்தான் உலகம் என்றே சொல்கிறார்கள்.
ஒரு ஞானியாகப்பட்டவன் தொடர்ந்து ஒரு நீள்வட்ட பாதையில் நம் செயற்கைக்கோளிலிருந்து வெளிவந்து கோள்களை படமெடுக்கும் சாட்டிலைட் ரோவர் செவ்வாயையோ நிலவையோ சுற்றிக் கொண்டே இருப்பது போல தொடர்ந்து சந்திரத்தன்மையில் இச்சாசக்தியிலேயும் ஒரு ஞானியாகப்பட்டவன் இறைவனுடைய அருளுடன் பதஞ்சலியுடைய அருளுடன் திருமூலருடைய செயலுடன் ஒருவனுக்கு இந்த கருங்குழியில் விழுந்து விடாமல் அப்படியே இந்த பக்கம் அப்படியே ஒரு வட்டமிட்டுக் கொண்டே இருப்பான். ஒரு சுழற்சி நடந்து கொண்டே இருக்கும். இப்ப அந்த பக்கமும் அதே மாதிரி இந்த சூரிய தன்மையில் கிரியாசக்தியில் ஒரு வட்டமிட்டுக் கொண்டே இருப்பான். இந்த கருங்குழிக்குள் போய் விழுந்துவிடக்கூடாது. கருங்குழிக்குள் விழுந்த எத்தனையோ லட்சக்கணக்கான ஞானிகள் இருக்கிறார்கள். அவன் கற்றுக்கொண்ட அனைத்தும் வீணாகப் போய்விடும். அவன் என்ன செயல்பட்டாலும் அதில் ஒரு சர்ச்சை வந்துவிடும். இந்த கருங்குழியில் விழுந்தவருடைய செயலாக்கம் இழுபறியாகவே இருக்கும். ஞானத்தோடு முழு வேலையை செய்ய முடியாது. அப்போ தொடர்ந்து இந்த இடத்தில் வேலை செய்த ஒரு ஞானி என்ன செய்கிறான்? அந்த கருங்குழியுடைய செயலாக்கத்தில் கருங்குழியாக இருக்கிற இடத்தில் ஒரு நீல வண்ணத்தை பரப்புகிறான். இந்த கண்ணடுவில் இருக்கிற அந்த கருந்துளை பிளாக்கோல் அந்த மையம் நீல நிறமாக மாறத் தொடங்குகிறது. முதலில் வானத்தில் சொன்னேனல்லவா, அதே செயலை இங்கு கொண்டு வந்து இந்த நீல நிறத்தை பார்த்துவிட்டு இந்த கருங்குழியில் நீல நிறத்தைக் கொண்டு வந்ததற்குப் பிறகு அதற்குள்ளே கருங்குழிக்கென்று ஒரு வாசல் இருக்கிறது. அந்த வாசலை அடைக்கிறார்கள். இப்ப இந்த வாசலை அடைத்துவிட்டு அந்த கருங்குழி என்ன ஆகிறதென்றால் அப்படியே நீல நிறமாக முழுதாக மாறுகிறது. இப்போ நீல நிறமாக மாறியதற்குப் பிறகு ஒருவனுக்கு என்ன ஆகிறதென்றால் இந்த பிடரி என்று சொல்லக்கூடியதும் இந்த நெற்றிப்பொட்டு என்று சொல்லக்கூடிய இந்த இரண்டு நாடியும் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்பை உருவாக்குகிறது. நான் கூறினேனல்லவா, நீல நிறம் தோன்றியவுடனே 2 பேர் வெளியில் வந்தார்கள். 2 வெப்பமும் குளிர்ந்ததும். அதேபோல இந்த கருங்குழி மாறியவுடனே நீலம் வந்தவுடனே கண்ணுக்குள்ளே ஒரு ஞானிக்கு ஒரு பெரிய அனுபவம். கருங்குழியை ஒருவன் கடப்பது என்பது ரொம்ப கடினம். ஏனென்றால் கருங்குழியை கடக்கக்கூடாது, கருங்குழியை மாற்ற வேண்டும். அதுதான் செயல். இதை எந்த மாணவர்களிடமும் தமிழ்நாட்டில் இந்தியாவில் இருக்கிற எந்த குருமார்களும் இதை இந்த மாதிரி வகுப்பை எடுத்தது கிடையாது. முதல் முறையாக இது சம்பந்தமாகச் செய்கிறோம். பண்டைய காலத்தில் ஆதிசங்கரர் எல்லாம் முன்பு இதைப்பற்றி ஒரு உரை நிகழ்த்தப்பட்டிருக்கலாம். ஆனால் இப்போது இந்த மாதிரி உரைகளை இந்த மாதிரி ஒரு செயல் வடிவத்தை நிகழ்த்துவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. எம்மால் நிகழ்த்தப்படுவது இல்லை. இந்த காலகட்டத்தில் இறைவனால் நிகழ்த்தப்படுகிறது. அவ்வளவுதான் அதுக்குள் இருக்கிற செயல். நம் பெரிய குருமார் நமக்கு ஒன்று தெரிகிறது அப்படி என்பதல்ல. இறைவன் என்பது யார் மூலமாகவோ எதன் வடிவத்திலேயோ ஒன்று காட்ட வேண்டுமென்றால் காட்டுவான். அதுதான் அப்படித்தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒருவருக்கு வெயிட்டேல் கொடுத்து நான் மற்றவர்களை விட பெரிய ஆள் என்று நீங்கள் அப்படி அந்த கண்ணோட்டத்தில் என்னையும் பார்க்கக்கூடாது. அந்த மாதிரி ஒரு செயல் வடிவத்திற்குள் போய்விடக்கூடாது. இறைவன் என்பது நடுநிலை, யாரையும் சார்ந்தவன் கிடையாது, யாரையும் தூக்கிப்பிடிப்பவன் கிடையாது. எல்லோரையும் சார்ந்தவன்தான் இறைவன். அப்ப இந்த கருங்குழி மாறியதற்குப் பிறகு உள்ளே இருக்கிற செயல்கள் மாறத் தொடங்குகிறது. ஒரு பெண்ணுக்கு சுழிதமாக இருக்கிறது, ஒரு ஆணுக்கு விந்தணுக்களாக இருக்கிறது. இதைத்தான் ஞானிகள் என்ன சொல்கிறார்கள் என்றால், தியானம் செய்து செய்து அமிர்தமாக இதைத்தான் மாற்றுகிறான். அவன் அமிர்தமாக ஒன்று நான் அருந்துகிறேன் என்று சொல்கிறானல்ல. அது எதுவென்றால் இந்த சுருளிதத்தையும் இந்த நாதவிந்துவையும் தான் ஒருவன் அமிர்தமாக ஒரு செயல் செய்கிறான். அப்போ இந்த 2 நாடியும் இணைக்கும் அந்த தருணம் வரும்போது இது மாறத் தொடங்குகிறது. ஒரு ஆணுக்குள்ளேயும் பெண்ணின் சுருளிதம் ஒரு லேசாக வெளிப்படும். ஒரு பெண்ணுக்குள்ளேயும் ஆணின் தன்மைக்குரிய அந்த லிக்யூட் கொஞ்சம் வெளிப்படும். இந்த 2 செயலையும் ஒன்றாக கலக்கப்பட வேண்டுமென்று சொல்கிறான். இதுதான் இதற்குள் இருக்கின்ற பெரிய செயலாக. அந்த தலைப்பகுதிக்குள் 2 நாடியையும் ஒருவன் இணைத்ததற்குப் பிறகு அந்த திருமூலருடைய திருமந்திரத்தினுடைய இரகசியத்தைத் தெரிந்து கொள்கிறான். சிதம்பர இரகசியத்தைத் தெரிந்து கொள்கிறான். அதுதான் சீக்ரெட் அறை சிவஜோதி. படைப்போடு தத்துவத்திற்குள், படைப்போடு வேலைகளுக்குள் போகத் தொடங்குகிறான். இந்த உலகம் எப்படி தோற்றி வைக்கப்பட்டதோ அதேபோலதான் ஒரு ஞானியையும் ஒவ்வொரு முறையும் தோற்றி வைக்கிறார்கள். தியான வடிவத்தில் முதல் முறையாக இந்த உலகம் எப்படி தோன்றியதோ அதேபோலதான் தவம் செய்து ஒவ்வொரு ஞானியும் தோன்றுகிறான்.